நான் வந்து கிச்சனில் வேலை பண்ணிட்டே இந்த புளியை வந்து ப்ராசஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுட்டா நம்ம சாத்துமதுக்கோ குழம்புக்கு வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக இதை இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த டைம் கிச்சனில் இதை ப்ராசஸ் பண்ணுற டயத்தில் அதை நம்ம வேறு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நல்ல கை இது இப்படி பண்ணும்பொழுது நல்ல ஃபிட்னஸ் கிடைச்சி விடுறது கைக்கு. அப்புறம் நல்லா இந்த குட்டியாக உருட்டும் போதும் நல்லா நமக்கு நல்ல எக்ஸசைஸு. இது எக்ஸசைஸு உடம்புக்கு. இப்போ மனசுக்கு அப்புறம் நம்மளோட ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியும் இதோட சேர்ந்து பண்ணலாம். அதாவது என்னென்னா, இப்போது இந்த மாதிரி நான் வந்து ஒரு அட்டையில் ஒரு ஸ்லோகத்தை எழுதி வச்சுட்டுருவேன். அதை எனக்கு முன்னாடி வச்சுட்டுருவேன் அந்த ஸ்லோகத்தை. இந்த மாதிரி இது வேலை பண்ணும்போது சப்பாத்தி இடும்போது இந்த மாதிரி பண்ணும்பொழுதெல்லாம் நான் அந்த அட்டையை முன்னாடி வச்சுட்டுருவேன். என்னென்ன ஸ்லோகம் வந்து சொல்லணும், நொற்று பண்ணணும், இல்லை திருப்பி சொல்லணும்னா அதை நான் வந்து இந்த மாதிரி வச்சுப்பேன். இந்த மாதிரி பண்ணும்பொழுது சொல்ல ஆரம்பிச்சுப்பேன். நான் இப்போது குணரத்ன கோஷத்தில் 8வது ஸ்லோகம் அதை திருப்பி சொல்லி பழக்கப்படுத்திக்கணும். அதுக்காக நான் அதை வச்சுட்டுருக்கேன். இப்போ அதை சொல்ல போகிறேன். அநாக்ராதாவத்யம் பகுகுணபரீனாகி மனசோ துஹானம் சௌஹார்த்தம் பரிசிதமிவாதாபிகஹனம் பதானாம் சௌப்ராத்ராத் அனிமிஷநிஷேவ்யம் ஸ்ரவணயோஹோ त्वमेव श्रीत् मह्यं बहुमुखवाणी विलसितम्. சங்கனாச்சார் திருடியிலே சரணம். இந்த மாதிரி திருப்பி சொல்லும் பொழுது அது நமக்கு நல்லா மனப்பாடாகும். எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம சைட் பை சைட் பண்ணிக்கலாம். வாக்கிங் போகும்பொழுது, மாடியில் வாக்கிங் போகும்பொழுதும் அப்படி தான். காதில் இயர்ஃபோன் போட்டுட்டு என்ன நமக்கு பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணுவேன். இது வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு வித்யா சந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா. அதை போட்டு கேட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நான் இதை கையில் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்பொழுது திரும்ப சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்க, யாராருக்கு முடியாது.